Good morning students. CSIR net December 2024 on the question in the video discuss பண்ண போறோம். Given that y1 of x is equal to e power 2x is a solution of the ordinary differential equation x into d square y by dx square minus 3 plus 4x into dy by dx plus 4x plus 6 into y is equal to 0. Let y2 is equal to y2 of x be the solution of the ordinary differential equation satisfying the conditions y2 of 1 is equal to e square by 4 dy2 divided by dx of 1 is equal to 3 e square by 2. Then which of the following statements is true அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இந்த ஈக்குவேஷனுக்கு 2 சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். அதை ஒரு சொல்யூஷன் இங்கே கொடுத்துட்டாங்க. y1 of x is equal to e power 2x அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் y2 of x இன்னொரு சொல்யூஷன் வந்து y2 of xன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் அந்த கீழே கொடுத்துருக்கக்கூடிய 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த y2 of x கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு 2 கண்டிஷன்ஸ் கூட இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா y2 is a strictly increasing function on open interval 0, infinity. Second option is e power minus 2x into y2 of x tends to 1 as x tends to infinity. Third option is y2 is a strictly decreasing function on open interval 0, infinity. Last option is e power minus 2x into y2 of x tends to 0 as x tends to infinity. இந்த 4 ஆப்ஷன்லையுமே y2 உடைய நேச்சர் தான் இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் y2 தான் கால்குலேட் பண்ணணும். ஆனால் சொல்யூஷன் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். நமக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இப்படி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஜென்ரல் ஃபார்ம் நோட் பண்ணலாம். ஜென்ரல் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நம்ம எப்படி நோட் பண்ணுவோம், டி ஸ்கொயர் ஒய் பை dx square plus p of x into dy by dx plus q of x into y is equal to 0. இப்படி நமக்கு செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இதுக்கான சொல்யூஷன் y1 of x இதுவும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா y2 of x எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம், ஜென்ரல் ஃபார்ம் தெரியும் இல்லையா, அதை நம்ம இங்கே நோட் பண்ணிக்கலாம். y2 of x னுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல், v of x into y1 of x இதுக்கு ஈக்குவல். v of xங்கிறது v of x is equal to integral 1 by y1 square, அதாவது y1 ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் நம்ம கொடுத்துட்டாங்க இல்லையா, அதை நம்ம இங்கே ஸ்கொயர் பண்ணணும். 1 by y1 square into e power minus integral p dx into dx. இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம v of x கால்குலேட் பண்ணி நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு y2 of x னுடைய வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும் இல்லையா. இப்போ நம்ம ப்ராப்ளத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்படி நமக்கு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. இங்கே டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் இருக்கு இல்லையா, நமக்கான ஜென்ரல் ஃபார்மில் 1 தான் இருக்குது. அப்போ இந்த ஈக்குவேஷனை டோட்டலாக நம்ம எக்ஸால் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு பி ஆஃப் எக்ஸ் வந்து டிவை பை டிஎக்ஸ்னுடைய கோஎஃபிஷியண்ட்டாக இருக்கும், ஒய்னுடைய கோஎஃபிஷியன்ட் வந்து கியூ ஆஃப் எக்ஸாக இருக்கும் இல்லையா. நம்ம இங்கே நோட் பண்ணலாம். இப்போ கிவன் ஈக்குவேஷனை எக்ஸால் நம்ம டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும், டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு ஆகும் மைனஸ் 3 + 4x டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு டிவை பை டிஎக்ஸ் ப்ளஸ் 4x plus 6 divided by x into y is equal to 0. இப்படி நமக்கு ஈக்குவேஷன் கன்வெர்ட் ஆகிடும். இதில் p னுடைய வேல்யூ வந்து மைனஸ் 3 + 4x divided by x, q னுடைய வேல்யூ 4x plus 6 divided by xன்னு இருக்குது இல்லையா. இப்போ நம்ம y1 of x கொடுத்துருக்காங்க இல்லையா, நம்ம ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, y1 of x is equal to e power 2x அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் y2 of x நம்ம நோட் பண்ணணும். y2 of x னுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல், v of x into y1 of x. y1 of xனா இங்கே e power 2x இல்லையா, நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். v of x is equal to நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், இன்டெக்ரல் 1 divided by y1 square into e power minus integral p dx into dx இல்லையா, நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். இன்டெக்ரல் 1 by y1 square, y1 squareனா இங்கே e power 2x ஹோல் ஸ்கொயர் இல்லையா, அதை வந்து e power 4x அப்படின்னு நம்ம நோட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இங்கே e power மைனஸ் இன்டெக்ரல் பி டிஎக்ஸ்ன்னு இருக்குது. பீனுடைய வேல்யூ நம்ம என்ன நோட் பண்ணோம், மைனஸ் 3 + 4x டிவைடட் பை எக்ஸ் இல்லையா, இப்போ அந்த மைனஸும் இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ்ன்னு ஆகிடும். அப்போ பீனுடைய வேல்யூ எப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம், 3 + 4x டிவைடட் பை எக்ஸ் இன்டூ டிஎக்ஸு. இப்போ இந்த இன்டெக்ரலுக்கான டிஎக்ஸ் இங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த இன்டெக்ரல் இருக்கு இல்லையா, எதுக்கு கரஸ்பாண்டிங்காக ஒரு டிஎக்ஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இந்த இன்டெக்ரலை ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் சொல்லிட்டோமா அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை இன்டெகிரேட் பண்ணுறோன்னா என்ன ஆகும், இ பவர் ஃபஸ்ட்டு இதை 2 இன்டெக்ரலாக பிரித்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 3 by x ப்ளஸ் 4x by x இன்டூ டிஎக்ஸ். இங்கே டிஎக்ஸ் இருக்கு இல்லையா, அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் நமக்கு கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அதை நம்ம இன்டெகிரேட் பண்ணலாம். 1 divided by e power 4x இன்டூ e power இன்டெக்ரல் 3 by x இன்டூ டிஎக்ஸ்ன்னு இருக்கும் ஃபஸ்ட்டு டேர்ம். அப்போ 3 by x இன்டூ டிஎக்ஸ்னா dx by xன்னு இருக்கு இல்லையா, அப்போ 3 log x அப்படின்னு ஆகும் இல்லையா. இதை இன்டெகிரேட் பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு டேர்மை நம்ம எப்படி நோட் பண்ணுவோம், 3 log x இப்படி நம்ம நோட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இங்கே 4 இன்டூ டிஎக்ஸ் அப்படின்னு ஆகும். 4 இன்டூ டிஎக்ஸ் இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு 4x இல்லையா, இப்படி நம்ம நோட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இங்கே டிஎக்ஸ் இருக்குது, அதை அப்படியே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் இதை சால்வ் பண்ணால் என்ன ஆகும் 1 டிவைடட் பை இ பவர் 4x. இங்கே இ பவர் 3 log x இருக்கு இல்லையா, அதை ஃபஸ்ட் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 3 log x இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால நம்ம இங்கே ப்ராடக்ட்டில் மார்க் பண்ண முடியும். இ பவர் 4x அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த 2 டேர்மையும் நம்ம தனித்தனியாக பிரித்து மார்க் பண்ண முடியும் இன்டூ dx. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த இ பவர் 4xம் இந்த இ பவர் 4xம் நமக்கு கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இங்கே எப்படி நம்ம மார்க் பண்ணலாம், இ பவர் 3 log x இருக்குன்ற log xன்னு இருக்கு இல்லையா, அப்போ அந்த 3யை நம்ம இங்கே பவரில் மார்க் பண்ண முடியும். அப்போ log ஆஃப் x கியூப் அப்படின்னு ஆகும் இல்லையா, இன்டூ dx. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இ லாகும் நமக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ x கியூப் இன்டூ dx அப்படின்னு ஆகும். இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும், x பவர் 4 டிவைடட் பை 4 அப்படின்னு ஆகும். இதனுடைய வேல்யூ, அதாவது நம்ம என்ன இப்போ கால்குலேட் பண்ணியிருக்கோம், v ஆஃப் எக்ஸினுடைய வேல்யூ கால்குலேட் பண்ணியிருக்கோம். அதனுடைய வேல்யூ x பவர் 4 பை 4னு நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு y2 ஆஃப் x, இதனுடைய வேல்யூ நம்ம எப்படி நோட் பண்ணியிருந்தோம், v ஆஃப் x இன்டூ இ பவர் 2x, அதாவது y1 ஆஃப் x அதனுடைய வேல்யூ வந்து இ பவர் 2x. இங்கே v ஆஃப் எக்ஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும், x பவர் 4 டிவைடட் பை 4 இன்டூ இ பவர் 2x அப்படின்னு ஆகுது. இதுதான் y2 ஆஃப் x. இப்போ நமக்கு ஸ்டேட்மெண்ட்டில் 2 கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதாவது y2 ஆஃப் 1னுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க, e² பை 4க்கு ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே எதை செக் பண்ணலாம். இப்போ y2 ஆஃப் 1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும், இங்கே 1 பை 4 அப்படின்னு ஆகும், இங்கே e² அப்படின்னு ஆகும். இதனுடைய வேல்யூ e² டிவைடட் பை 4னு நம்மளால் நோட் பண்ண முடியும். அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம இந்த y2 ஆஃப் எக்ஸ்னுடைய நேச்சர் தான் நமக்கு கேட்டிருக்காங்க இல்லையா 4 ஆப்ஷன்லையும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா y2 இஸ் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன்னு கொடுத்துருக்காங்க. அதே போல் தேர்ட் ஆப்ஷனில் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம செக் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இதனுடைய ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் நம்ம நோட் பண்ணுவோம். அது கிரேட்டர் தன் 0வாக இருந்ததுன்னா இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன், லெஸ் தன் 0வாக இருந்ததுன்னா டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் நமக்கு தெரியும் இல்லையா. இப்போ நம்ம இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். அப்போ dy2 டிவைடட் பை dx நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இங்கே 1/4 கான்ஸ்டன்ட், அதை அப்படியே வெளில ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே x பவர் 4 இன்ட்டு இ பவர் 2xன்னு இருக்குது. அப்போ யூவி மெத்தடில் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். x பவர் 4 நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் இ பவர் 2xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ 2 இன்ட்டு இ பவர் 2x அப்படின்னு ஆகும். ப்ளஸ் இ பவர் 2xை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு x பவர் 4 நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 4x கியூப் இப்படி நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். இதை நம்ம சால்வ் பண்ணுறோன்னா என்ன ஆகும், நமக்கு 1/4 இன்ட்டு 2 இன்ட்டு இ பவர் 2x இன்ட்டு x பவர் 4 ப்ளஸ் 4 இன்ட்டு இ பவர் 2x இன்ட்டு எக்ஸ் கியூப் இப்படி நமக்கு டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. இப்போ இங்கே கூட நமக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க ஸ்டேட்மெண்ட்டில், அதாவது y2 டிவைட் பை dx ஆஃப் 1 அதனுடைய வேல்யூ நமக்கு 3e² பை 2ன்னு கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம இங்கே செக் பண்ணலாம். y2 டிவைட் பை dx ஆஃப் 1. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னா என்ன ஆகும், இங்கே நமக்கு 2 இன்ட்டு e² அப்படின்னு ஆகும். இங்கே வேல்யூ 1ன்னு ஆகிடும் இல்லையா. அதே போல் இங்கே 4 இன்ட்டு e² இப்படி நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். இதை சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு 1/4 இன்ட்டு 6e² அப்படின்னு ஆகும். இதை நம்ம கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா 2 2s are 4, 3 2s are 6, அப்போ 3/2 இன்ட்டு e². அப்போ செகண்ட் கண்டிஷனும் நமக்கு இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகுது. அது மட்டும் இல்லை, இந்த dy2 பை dx நம்ம நோட் பண்ணுறோம் இல்லையா, அந்த வேல்யூ நமக்கு இப்படி எக்ஸிஸ்ட் ஆகுது இல்லையா. இந்த வேல்யூ நம்ம கவனிச்சோம் அப்படின்னா இது எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்குது. ஆனால் எக்ஸ் வந்து நமக்கு ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருந்தாங்க, கிரேட்டர் தன் 0. இங்கேயும் எக்ஸினுடைய பவர் வந்து நமக்கு என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது நமக்கு வந்து 0,∞ அப்படிங்கிற இந்த இன்டர்வெல்ல தான் நமக்கு y2 ஆஃப் எக்ஸ்னுடைய வேல்யூ இன்க்ரீஸிங்காக டிக்ரீஸிங்கான்னு நம்மளை செக் பண்ண சொல்கிறாங்க. இந்த வேல்யூ எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூ இல்லையா. எக்ஸினுடைய வேல்யூவும் பாசிட்டிவ் வேல்யூ, பவரும் இன்க்ரீஸ் ஆகுறதுனால இதனுடைய வேல்யூ கிரேட்டர் தன் 0வாக தான் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். அதாவது dy2 பை dxனுடைய வேல்யூ கிரேட்டர் தன் 0வாக தான் இருக்கும். கிரேட்டர் தன் 0வாக இருக்கிறதுனால y2 வந்து ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் இல்லையா. நம்ம ஆப்ஷனை கவனித்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, y2 இஸ் அ ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் ஆன் ஓப்பன் இன்டர்வல் 0,∞ கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நமக்கு இங்கே கரெக்டு. நெக்ஸ்ட் தேர்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, y2 இஸ் அ ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஆப்ஷன் நமக்கு இங்கே ராங். செகண்ட் ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க, e பவர் -2x இன்ட்டு y2 ஆஃப் x டென்ஸ் டு 1 as x டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு y2 ஆஃப் x என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம், x பவர் 4 டிவைடட் பை 4 இன்ட்டு இ பவர் 2xன்னு நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். நமக்கு என்ன கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க, இ பவர் -2x இன்ட்டு y2 ஆஃப் x. இதனுடைய வேல்யூ கேட்குறாங்க. இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், x பவர் 4 டிவைடட் பை 4 இன்ட்டு இ பவர் 2x. இதை வந்து இ பவர் -2x நம்ம மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அந்த 2 டேர்மும் நமக்கு கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிட்டு x பவர் 4/4ன்னு ஆகும். இங்கே லிமிட் x டென்ஸ் டு இன்ஃபினிட்டி நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும், x பவர் 4 டிவைட் பை 4ன்னு இருக்கிறதுனால x இன்ஃபினிட்டிக்கு போகும்போது இதனுடைய வேல்யூ என்ன ஆகும், இன்ஃபினிட்டின்னு ஆகும். அதாவது நம்ம லிமிட் அப்ளை பண்ணும்போது x இன்ஃபினிட்டிக்கு போகும்போது இ பவர் -2x இன்ட்டு y2 ஆஃப் எக்ஸ்னுடைய வேல்யூ எப்படி நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும், இன்ஃபினிட்டின்னு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ் இன்ஃபினிட்டிக்கு போகும்போது இதனுடைய வேல்யூ கன்வர்ஜஸ் டு 1ன்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஆப்ஷன் நமக்கு இங்கே ராங்.
நெக்ஸ்ட் ஃபோர்த் ஆப்ஷன் கவனிச்சோம் அப்படின்னா எக்ஸ் இன்ஃபினிட்டிக்கு போகும்போது இதனுடைய வேல்யூ டென்ஸ் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபோர்த் ஆப்ஷனும் நமக்கு இங்கே ராங். நம்ம ப்ராப்ளத்துக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது.